அனைவருக்கும் அன்பான வணக்கம். டெக்னிக்கல் கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்ற தகவல்களுக்காக இந்த வீடியோவை நாம் இங்கே வெளியிடுகிறோம். ஐடிஐ அப்ளிகேஷன் நாம் பதிவீடு செய்வதற்கு எங்கு செல்ல வேண்டும், எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் கூகுள் சென்று நாம் ஸ்கில் ட்ரைனிங் என்று டைப் செய்ய வேண்டும். ஸ்கில் ட்ரைனிங் .tn.gov.in என்று நாம் டைப் செய்தால் பிறகு இதனை என்டர் செய்து நமக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரகம் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்ற திரை தோன்றும். இதில் இரண்டு தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஒன்று ஐடிஐ அட்மிஷன் 2025 என்று வழங்கப்பட்டிருக்கும். ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் ஐடிஐ அட்மிஷன் 2025 என்று வழங்கப்பட்டிருக்கும். இதில் ப்ராஸ்பெக்டஸ் என்பது குறிப்பேடுகளை குறிக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் தனியார் ஐடிஐ அரசு ஐடிஐ செயல்படுகிறது, அங்கு என்னென்ன பாடப்பிரிவுகள் உள்ளது என்பதை இந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல ஐடிஐ அட்மிஷன் 2025 என்பதை நாம் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஐடிஐ அட்மிஷன் சம்பந்தமான தகவல்கள், அதாவது தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 2025 பொது அறிவுரைகள் என்று இது போன்ற திரை தோன்றும். இந்த திரையில் கேண்டிடேட் அப்ளிகேஷன் என்று தெரியும். இந்த இடத்தை நாம் சற்று கீழே நகர்த்தி வந்தால் அங்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் புதிய பதிவு என்ற இடம் இருக்கும். இதுதான் ஐடிஐ அப்ளிகேஷன் பதிவு செய்வதற்கான இடம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கான கவுன்சிலிங் வாய்ப்பிற்கும் நீங்கள் இந்த புதிய பதிவு என்ற இடத்தை கிளிக் செய்து உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக சில அறிவுரைகள் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. அந்த அறிவுரைகள் தாங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டிய தகவல்கள் என்ன என்பதை இங்கே நமக்கு வழங்குகின்றது. அவையாவன: நம்முடைய விண்ணப்பதாரரின் பெயர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளது போல் உங்களுடைய பெயர் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல் இமெயில் ஐடி, விண்ணப்பதாரர் பயன்படுத்தக்கூடிய வகையில் சரியான இமெயில் ஐடி ஒன்று இருக்க வேண்டும். அவருக்காக எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளும் மொபைல் போன் நம்பர் வேண்டும். அதற்கு பிறகு பிறந்த தேதி, சரியான தேதி, உங்களுடைய 10th மதிப்பெண் பட்டியல், 12th மதிப்பெண் பட்டியல், 8th மதிப்பெண் பட்டியலில் உள்ளவாறு இடம்பெற வேண்டும். அதே போல உங்களுடைய சாதி சான்றிதழ், ஆதார் எண், வருமான சான்றிதழ், வேறு ஏதேனும் முன்னுரிமை கோருகிறீர்கள் என்றால் அதற்கான தகவல்கள், மேலும் நீங்கள் 50 ரூபாய் ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் செலுத்த ஜிபே வசதி, கிரெடிட் கார்டு வசதி போன்ற, டெபிட் கார்டு வசதி போன்ற ஏதேனும் வசதிகளை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் தயாராக ஸ்கேன் செய்து வைத்து கொள்ள வேண்டிய தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை ஸ்கேன் செய்து ஜேபிஜி வடிவில் 50 கேபியிலிருந்து 100 கேபிக்குள் செட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவையாவன 8th 10th மார்க் ஷீட், டிசி மாற்றுச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் சாதி சான்றிதழ், முன்னுரிமை கோருபவராக இருந்தால் அதற்கான சான்றிதழ், ஸ்போர்ட்ஸ் மாநில அளவில் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்றவர்கள், முன்னாள் இராணுவத்தினர், இது போன்ற முன்னுரிமைகள் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. அவை என்ன என்பதை தெளிவாக பார்த்து அந்த வாய்ப்புகள் இருந்தால் அதையும் ஸ்கேன் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மைக்ரேஷன் சர்டிபிகேட், மற்ற மாநில விண்ணப்பதாரர்கள் இடம்பெயர்வு சான்றிதழை இங்கே சமர்ப்பிக்க வேண்டும்.
அதே போல இஎம்ஐஎஸ் நம்பர். இஎம்ஐஎஸ் நம்பர் என்பது உங்களுடைய டிசி அல்லது ஸ்கூல் ஐடி கார்டு, உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழில் கூட இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் என்பது இடம்பெற்றிருக்கலாம். அந்த எண்ணை சரியாக குறித்து வைத்திருக்க வேண்டும், ஸ்கேன் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த தகவல்களுடன் நாம் ஐடிஐ ஆன்லைன் அப்ளிகேஷனை எளிமையாக பூர்த்தி செய்ய நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற இடத்திற்கு சென்று கிளிக் செய்தால் அங்கே உங்களுக்கு சில தகவல்கள் தெளிவாக கேட்கப்பட்டிருக்கும். அவற்றை பூர்த்தி செய்தால் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியை நிறைவு செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய செல்லலாம். அது மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய சரியான இமெயில் ஐடியை வழங்க வேண்டும். உங்களுடைய கைபேசி எண், மொபைல் போன் எண்ணை, சரியான எண்ணை, எப்பொழுதும் தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணை. ஏனென்றால் உங்களுக்கான கவுன்சிலிங் தேதி மற்ற விவரங்கள் மெசேஜாக மொபைலில் வரும். ஆகையால் இந்த மொபைல் எண் மிக முக்கியம். அதே போல நீங்களே ஒரு பாஸ்வேர்டு, கடவுச்சொல்லை தேர்ந்தெடுத்து என்டர் செய்து அதை மறக்காமல் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். அதே போல விண்ணப்பதாரரின் பெயரை சரியாக நாம் டைப் செய்ய வேண்டும். அதற்கு கீழே கேப்சா என்று வழங்கப்பட்டுள்ள இந்த எண்ணை இந்த இடத்தில் பதிவு செய்து ரிஜிஸ்டர் என்ற பட்டனை அழுத்தினால் நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தயாராகின்றீர்கள். அதற்கு பிறகு சரியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஸ்கேன் செய்த அந்த போட்டோ, ஆதார் அட்டை, 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண், அதே போல 2021 தேர்ச்சி பெற்றவர் என்றால் 9ஆம் வகுப்பிற்கான மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றை சரியான முறையில் அப்லோட் செய்து எந்த மாவட்டத்தில் சேர வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து வைத்து உங்களுடைய பதிவை ₹50 கட்டணமாக கட்டி முடிவுகள் வழங்கப்படும். நன்றி.